அங்கே எத்தனையோ ஹீரோக்கள் இருக்கும்போது வெங்கட் பிரபு வந்து சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த துப்பாக்கியை இவர் கையில் கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சியில் எந்த கேள்வியும் கேட்காம நடித்தவர் விஜய். ஏன்னா இந்த காட்சியில் நம்ம நடித்தோம்னா இது என்ன மாதிரியான விஷயத்த மக்கள்கிட்ட போய் கன்வே பண்ணுங்கிறத கூட விஜய் யோசிக்கலை, அல்லது யோசிச்சு பரவாயில்ல அதனால சிவாக்கு ஒரு நல்லது நடந்தா சரி அப்படின்னு தானே அவர் நடித்தார். ஆனால் அந்த நன்றி உணர்வு கூட இல்லாதவர் தான் இவர். இப்போ பாருங்க, அப்படி ஒரு விஷயத்தை செய்த விஜயை நாம் தோக்கடிக்கணும்னு இவர் நினைக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ விஜய் வந்து சினிமாவை விட்டு போனதற்கு பிறகு இவர் தனுஷை தோற்கடிக்கலாம், சிம்புவை தோற்கடிக்கலாம், அஜித்தை கூட தோற்கடிக்கலாம். ஆனால் அதிலெல்லாம் அவருக்கு பெரிய சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல. விஜய் ஃபீல்டில் இருக்கும் போதே அவரை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரஜினியை தாண்டியதாக அவருக்கு ஒரு எண்ணம். ஸோ அதனால தான் இந்த வாய்ப்பை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க அவர் நினைக்கிறார். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இப்போது 79 ரூபாயில்.